கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மணவாளனாகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நீங்களும் நானும் ஆயத்தமா? நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை ஞாபகமா இருக்கிறதா பிரியமானவர்களே? இதை கேளுங்கள். யோவான் 14:3 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு கதையை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கோடை காலத்துல ஒரு தகப்பனும் அவரது 9 வயது மகளும் கடலில் நீந்தி கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்விதம் நீந்தி கொண்டிருந்த போது திடீரென பெரிய அலைகள் மோதியடிக்க ஆரம்பித்தது. அது வெகு வேகமாக அந்த சிறு பெண்ணை அவரிடத்திலிருந்து கொஞ்ச தூரம் அந்த அலை அடித்து சென்றது. அந்த தகப்பனால் அவளை கிட்டி சேர முடியவில்லை. அவளை கரை சேர்க்க வேண்டுமானால் அவருக்கு உதவி தேவைப்பட்டது. உடனே அவர் மகளை பார்த்து, மகளே, பயப்படாத, நீ அந்த கட்டை இறுக பிடித்து கொண்டு அமைதியாக நீந்து, நான் உன்னை காப்பாற்ற சீக்கிரம் வருகிறேன் என்று சத்தமிட்டு அவர் உடனே ஒரு படகை தேடி நீந்தினார். அந்த தகப்பன் அந்த படகோடும் மீட்பு குழுவினரோடும் திரும்பி வந்து பார்த்த போது அவருடைய மகள் அங்கே இல்லை. அதிர்ச்சி அடைந்தார் அவர். சிறுபெண் அந்த கடலின் தொலை தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டிருந்தாள். இதனால் நீண்ட நேரத்துக்கு பிறகு அவங்க நடுக்கடலை அவளை கண்டுபிடித்தனர். அவளை கிட்டி சேர்ந்த போது அவள் தன் தகப்பன் சொன்னது போலவே அந்த கட்டை பிடித்து கொண்டு அமைதியாக மிதந்து கொண்டிருந்தாள். பாருங்க, அந்த தகப்பனுடைய வார்த்தை, அந்த நம்பிக்கையில உறுதியாயிருந்தார். அப்போ அந்த படகுல ஏற்றின உடனே அந்த படகுக்காரன் கேட்கிறாங்க, உன்னால் எப்படி தனியாக இந்த கடலில் நீந்த முடிந்தது என்று, எப்போதாவது நம்பிக்கை இழந்தாயா என்று கேட்டார்கள். அப்போ என் தகப்பன் என்னை என்ன செய்ய வேண்டும் சொன்னாரோ அதே தான் நான் செய்தேன். அவர் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன் என்றாள். உன்னை காப்பாற்ற சீக்கிரம் வருவேன் என்ற என் தந்தை சொன்ன வார்த்தைகளே என் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த வார்த்தை தான் நான் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்தேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அவர் வருவதற்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவரை நம்பி ரட்சிப்பு என்னும் கட்டையை பிடித்து விரைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து செல்ல நடுவானத்தில் வருவார். நிச்சயம் வந்து நம்மை அழைத்து செல்வார். இந்த வாழ்க்கை என்னும் கடலிலே ஒவ்வொரு நாளும் அலைகளை தாண்டுகிற சவால்கள் நமக்கு உண்டு. பலவித பிரச்சனை, பலவித போராட்டங்கள், பலவித சரீரத்திலே பாடுகள். இந்த போராட்டங்களினால் நாம் சோர்ந்து போகிற போதெல்லாம் நான் மறுபடியும் வருவேன் என்ற நேசனின் சத்தம் தான் நம்மை ஆற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிறு பெண் அந்த கட்டையை பிடித்து கொண்டு எப்படி தன் தகப்பனுக்காக காத்திருந்தாலோ அப்படியே நாமும் நம் தேவனுக்காக பரிசுத்தமாக ரட்சிப்பை கட்டையாக பிடித்து கொண்டவர்களாக காத்திருப்போம். வருவேன் என்று சொன்னவர் நிச்சயம் வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த வருவதை தான் ரகசிய வருகை என்று கூறுகிறோம். இந்த ரகசிய வருகையும் போது இவ்வுலகிலிருந்து பரலோகத்திற்கு நாம் ஆயத்தமாயுள்ள இடத்திற்கு செல்வோம். அதுதான் 1 கொரிந்தியர் 15 51, 52 வாசிக்கிறோம். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே 2ஆம் வருகையின் போது பரலோகத்திலிருந்து நாம் பூமிக்கு வருவோம். இந்த 2 வெவ்வேறு நிகழ்ச்சிகள். நல்ல குழப்பமடைய வேண்டாம். ரகசிய வருகை என்பது வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மேலும் இந்த கர்த்தருடைய சரீரமாகிய சபையானது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெளிவாக வேதம் கூறுகிறது.
இந்த சபையின் காலம் முடிந்தவுடன் தான் உபத்திர காலம் அப்போ ஆரம்பமாகும். இந்த ரகசிய வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்படாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் சிக்கி தவிர்ப்பார்கள். எனவே ரகசிய வருகை இருக்குமானால் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? 1 தெசலோனிக்கர் 5:8 படியாக விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை ஆகிய 3 உடையவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி காலங்களில் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அதே போல ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபத்திர காலத்துக்கு தப்பி ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த 3 உடையவர்களா இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு ஒரு ஒரு ஐக்கியத்தோடு இருக்கக்கூடியதுதான் இந்த ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாபெரும் இந்த சபையின் மாபெரும் எதிர்பார்ப்பான ரகசிய வரிகள் நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஜெபிப்போமா. எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, சீக்கிரம் வருவேன் என்று சொன்ன கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலோடும் ஆயத்தமாகி காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா.